நீங்க நிஜமாவே என் கனவுல வந்தீங்க. நான் பொய் சொல்லலைங்க. நான் எப்படிங்க உங்க கனவுல வருவேன்? ஆ, எனக்கு உங்க ரூட் புரிஞ்சு போச்சு. அடுத்த டயலாகா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அழகா இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேர்னால நான் ரொம்ப மனசு காயப்பட்டுட்டேன். உங்களை மாதிரி கலையா இருக்கிற பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலான்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஐயோ டிட்டோ, நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி ஒரு ஃபீலிங் என் மனசுக்குள்ள வந்துருச்சுங்க. சத்தியமாங்க. அது ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. நேத்து ராத்திரி உங்களை எங்க தூங்க சொன்னேன்னு தெரியுமா? உங்க பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டீங்க. அந்த டைம்ல உங்க ஃபீலிங் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. அந்த ஃபீலிங் நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். ஆனா நீங்க கிண்டல் பண்ண கூடாது. மாட்டேன், சொல்லுங்க. 5 செகண்ட் ஈன்னு இழிச்சாலே அவளை கற்பனையில பெட்ரூமுக்கு கொண்டு போயிடுற கேவலமான ஆளுங்க நான். ஆனா நீங்க என்ன மனுஷனா மதிச்சு உங்க பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிட்டீங்களே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க நிஜமாவே கிரேட். ஒருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. சரியாதான் இருக்கு. ஆக்சுவலி நான் எதுக்கு உங்களை இங்க தங்க வச்சேன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கா? பின்ன பொம்பளைங்க எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அடேங்க அப்பா, என்னங்க காரணம் அது? அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. லவர்னு யாருமே இல்ல. இந்த ஏரியால திருட தொல்லை ஜாஸ்தி இருக்குன்னு நியூஸ்ல சொல்றாங்க. செக்யூரிட்டி ஏஜென்சி மாதிரி, ஒரு நாள் செக்யூரிட்டி மாதிரி யாரையாவது பாடி கார்டா அனுப்ப முடியுமான்னு கேட்டேன். முடியாதுன்ட்டாங்க. அந்த டைம்ல தான் நீங்க வந்தீங்க. சரி, துணைக்கு இருக்குமேன்னு வச்சுக்கிட்டேன். அம்மாடி, என்னங்க நீங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? இப்போ ஒருவேளை நான் உங்களை ஏதாவது பண்ணிருந்தேன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? ஐயோ, என்னங்க அது? நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா இதுக்கு வேலை கொடுத்திருப்ப. ரொம்ப மோசமான ஆளுங்க நீங்க. அப்போ நான் உங்க பக்கத்துல படுத்திருந்தேனே, அதுக்கும் காரணம் இருக்கா? இருக்கு. என்னங்க அது? திருடன் கையில சாவி கொடுத்துட்டா அவன் டென்ஷன் ஆயிடுவான், திருட மாட்டான். அடாடாடாடா, பயங்கரமான ஆளுங்க நீங்க. ஹலோ மிஸ்டர் ராகவ். ஆமாங்க. என் பேரு ஜோசியர் பிரமானந்தம். சொல்லுங்க. உங்க அப்பா பேரு எம் செல்வசுந்தரம் தானே? ஆமாங்க. அம்மா ராஜலட்சுமியா? ஆமாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் 18/8/1988 கரெக்டா? நீங்க பிறந்த உடனே உங்க அம்மா இறந்துட்டாங்க, ரைட்டா? ஐயோ, ஆமா சார். ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்க பிறந்தீங்க. ஆமா சார். உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு தரோம். 5 கோடி ரூபாய் பணம் தரோம். மீட் பண்ணலாமா? 5 கோடியா? ஆமா. என் நம்பர் யார் கொடுத்தது? உங்க அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு கௌதம் ராஜ் கொடுத்தார். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நானா? என்னடா மேடம், அது வந்து என் கூடவே வந்துட்டு இருக்க? தாகத்துக்கு தண்ணி கொடுக்க மேடம். எனக்கு தாகமா இருந்தா நான் வந்து குடிக்க மாட்டேனா? சரி. நீ அப்படி ஓரமா போய் நில்லு. சரி மேடம். நான் பார்த்துக்கிறேன். லாயர் சார், நான் அப்புறமா கூப்பிட்றாங்க. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். நாம மொத்தம் 18 பேர் போக போறோம். சரிங்க சார். வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணும்போது புல்லட் ப்ரூஃப் வேணும். ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். அப்படியே செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் ஃபோன் போட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு ரகசியமான முறையில மிஷின் கன் செக்யூரிட்டி தர முடியுமான்னு கேட்கணும். சரிங்க மேடம். அப்புறம் என்ன? அன்னைக்கு நீங்க குப்பத்துல இருந்து
15 கூலிப்பட பசங்களை ஹையர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆமா, ரவுடி ஃபோர்ஸும் வேணும், மிலிட்டரி கன்ஸும் வேணும். நாம காயப்படாம தப்பிக்கிறதுக்கு செட்டப்பும் வேணும். ஓகே மேடம், நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன். ம். மேடம், என்ன என்னைக்கு கரெக்ட் டேட்டுன்னு தெரிஞ்சுதா மேடம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் வரும். ஓகே மேடம். ம். தாயே, எனக்கு ஒரு வழியை காட்டு. என்னாச்சு ஜோசியரே? அம்மா, நீங்க சொன்னபடியே ஜாதகத்தை கணிச்சு அந்த குழந்தையோட அம்சத்தை கணக்கு போட்டு பிறந்த குழந்தைகளோட மற்ற விஷயங்களை எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதில்ல. 70வது வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவையான மாதிரி பிறந்த குழந்தைங்க 3 பேர் தான். 75ல பிறந்தது ஒரு பெண் குழந்தை, அதுக்கும் இதே அமைப்பு தான். அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. அவன் தான் இப்ப நம்மள பார்க்க வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2001ல பிறந்தது ஒரு பெண் குழந்தை, அதுக்கு இப்ப வயசு 12. ம். யாரு? அம்மா பயமா, இப்ப நம்ம திட்டத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் வருது. இப்ப அந்த பையனோட அட்ரஸ கண்டுபிடிச்ச மாதிரி 75வது வருஷத்துல பிறந்த அந்த பொண்ணோட அப்பா அம்மா பேரு என்னன்னு அங்க அந்த ரிஜிஸ்டரை பார்த்து சொல்லு. நான் லைன்ல இருக்கேன். அம்மா பேரு திலகா, அப்பா பேரு முனியாண்டி. ஓகே, சரி. நீ ஒரு வேலை பண்ண, அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு ரகசியமா ஒரு ஆள் அனுப்பு. நாம கொடுத்துருக்கிற டேட்ல பிறந்த அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த விஷயம் எல்லாம் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஒரு நிமிஷம், போன ஹோல்ல போடுங்க. என்னம்மா? அந்த குழந்தைய நம்ம ஃபாலோ பண்ற விஷயம் சீக்ரெட்டா இருக்கணும். சொல்லுங்க. சரிம்மா. பயமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். நான் அப்புறமா பேசுறேன். டாக்டர் அம்மா, நீங்க கண்டுபிடிச்ச மருந்த போடுறதுக்கு ஆளை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் எதுக்காக மத்த 2 பேரையும் தேட சொல்றீங்க? காரணம் இருக்கு, சொல்றேன். அந்த மருந்த இது வரைக்கும் யாருக்கும் போட்டு டெஸ்ட் பண்ணல. ஐயோ, என்னம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடில அந்த ஜாதகக்காரனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னும் பயப்பட தேவையில்ல, மருந்தெல்லாம் கரெக்டா வேலை செய்யும். நம்மளையும் மீறி ஏதாவது தப்பாயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.